கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களை குறித்து தெரிந்து கொள்வதற்கான தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் ஐயாவுக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நான் முன்வைக்கிறேன். 101 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய இறுதி மூச்சு வரை எளிமையாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இன்றைய இந்திய அளவிலான அரசியல் தலைவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிற அந்த மகத்தான தலைவனுக்கு எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக செவ்வணக்கத்தை நாங்கள் உரித்தாக்குகிறோம். அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் உறவுகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தோழர்களுக்கும் என் இரங்கலை பதிவு செய்கிறேன். தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக அவரை போற்றுகின்ற வணங்குகின்ற வகையிலும் இப்படி ஒரு மாமனிதர் இந்த மண்ணில் வாழ்ந்தார் என்பதற்கு அடையாளமாக அவருக்கு தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் ஒரு மிகப்பெரிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும். இப்படி ஒரு மகத்தான தலைவர் 101 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த மண்ணில் சாகின்ற போது கூட அரசு மருத்துவமனையிலேயே சிகிச்சை எடுத்துக்கொண்டு எளிய முறையில் வாழ்ந்த, மக்களுக்காக போராடிய, சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காக 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் வாழ்ந்த, ஆதிக்க அரச பயங்கரவாத சட்டங்களை எதிர்த்து நின்ற சமத்துவ சமூக நீதி போராளி என்பதை எம் தமிழ் சமூகத்திற்கு எடுத்து கூறுகின்ற ஒரு நல்வாய்ப்பையும் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்த வேண்டும். இனி வரும் காலங்களில் மாணவர் செல்வங்கள், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களை குறித்து தெரிந்து கொள்வதற்கான தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் ஐயாவுக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நான் முன்வைக்கிறேன். நன்றி.